தொடர்ந்து இந்த நாளை எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசிக்க கொடுத்த இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 60. தேவனே நீர் சங்கீதம் 60. தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியரிடம். பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். சத்தியத்து நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமது பெரியார் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தார்கள். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கீலேயாத் என்னுடையது, மனாசியும் என்னுடையது, எப்ராஹிம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணி, மோவாப் என் பாதபாத்திரம். ஏதோமின் மேலையும் என் பாதரட்சியை எறிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர்கள் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளுடைய புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தன்னிடத்திலிருந்து தேவரீர் அல்லவோ. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சங்கீதம் 61. தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் செய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்தின் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகவுமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிற சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களுடைய நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்னைக்கு நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்னைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 62. எதிர்த்தோன் என்னும் ராகத்தில் உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கு இடிந்த மதிலுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறவர்கள் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பேன், உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. இனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேல்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவைகள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே தேவரீர் அவனும் செய்கித்தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஆம். வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்தோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கிரியை செய்வாராக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உமக்கு மகிமை உண்டாவதாக. நீர் இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு நீர் மையாய் வெளிப்பட இந்த வேத வாசிப்பின் ஆண்டவரே மூலமாய் நீர் எங்களை நீ வழிநடத்துவதற்காக உமக்கு கர்த்தர் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுக்கே உமக்கு ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாதபடி இருக்க உதவி செய்யும். எங்களுக்கு வேண்டிய காரியங்களை நீர் செய்யும். இந்த நாள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும். தேவை உள்ளவர்களை தேவைகளை சந்தியும். ஒருடைய நல்ல வழிக்கு பிரயாணம் பண்ண உதவி செய்யும். தீய வழியில் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தும். பரிசுத்த பாதையானவர் கூட இருந்து நடத்தும். வாசித்த வேத பகுதியின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறதற்காக உமக்கு
சத்துருவின் கிரியைகளுக்கு எல்லாவற்றுக்கும் முடிவைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகார வல்லமை நாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமே, ஆமே.